ஹில் ஸ்டேஷன்ஸ் அதை சுற்றி இருக்க ஏரியாவில் வாழ்கிற மக்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் புதுசாக இருக்காது. பட் அதிகமாக ஹில் ஸ்டேஷன்ஸ் வராத மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். பெங்களூர்லேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஊட்டிக்கு ட்ரிப் வந்திருந்தாங்க. வந்திருந்த எல்லாத்துக்குமே ஊட்டி ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் அதில் ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டால், இவ்வளோ அழகான ஊரில் ஏன் எல்லா பக்கமும் இப்படி செடியை வளர விட்டுருக்கீங்க, இதில் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவளுக்கு டீ தோட்டம்னா என்னன்னே தெரியல, டீ இலைனாவோ என்னன்னு தெரியலன்னு. எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாமே டீ இலையாகவே இருந்தாலும் இது வரைக்கும் தோட்டத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி என் பையனை தனியாக கூட்டிகிட்டு போனதில்லை. அதனால ஃபர்ஸ்ட் டைம் அவனை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்த வீடியோ தான் இது. விண்டரில் ஊட்டியில் ரொம்ப பனி இருக்கும் அப்படிங்கிறனால இலையெல்லாமே பனிக்கு காஞ்சு போயிருக்கும். இப்போ தான் மறுபடியும் இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர சீசன். கெமேலியா சினென்சிஸ், நம்ம எல்லாரும் இந்த செடியை டீ பிளான்ட், தேயிலை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதுதான் அதோட ஒரிஜினல் சயின்டிஃபிக் நேம். இந்த டீ பிளான்ட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த டீ பிளான்ட்டோட சைஸ், கலர் அது எல்லாமே மாறும். இதை கையில் பறிக்க போகிறோம், இதுக்கு நல்ல ரேட் வேணும் அப்படிங்கிறப்போ அந்த மேலே இருக்க இலையை மட்டும் பறிப்பாங்க. ரொம்ப முத்த விட்டதுக்கப்புறமா இந்த சிசர்ஸ் போட்டு கூட பறிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ யங்காக அதை பொறிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டீ இலையோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட்லி டீ பிளான்ட்டுக்கு நடுவில் எல்லாமே இந்த மணத்தக்காளி கீரை வளர்ந்துருக்கும். எனக்கு இந்த மணத்தக்காளி பழம் ரொம்ப பிடிக்கும். இதை நாங்கள் எங்கள் ஊரில் சுக்குட்டி கீரைன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மரத்தில் இந்த ஆரஞ்சு பார்த்தோன்னே என் பையன் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான். ஏன் அவ்வளோ எக்ஸைட் ஆனே தெரியல. ஸோ ஒரு குச்சி எடுத்து அந்த ஆரஞ்சு பறித்து அவன் கையில் கொடுத்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் மரத்துலேருந்து ஒரு பழத்தை டைரெக்டாக பொறிச்சு சாப்பிட்றது. 90s கிட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம புக்குக்குள்ளே மயில் ரெக்கை வச்சு அது குட்டி போடும் அப்படிலாம் சொல்லி பார்த்துருப்போம். பட் ஊட்டியில் இருக்க எல்லாருமே இந்த இலையை புக்குக்குள்ளே வச்சுருப்போங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த இலையோட சயின்டிஃபிக் நேம் அடியான்டம் கேபிலஸ். இது எதுக்காக புக்குக்குள்ளே வைக்கிறோன்னு தெரியாது. பட் என்னமோ இதை வச்சோம்னா நம்ம படித்ததெல்லாம் மறக்காது அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்குள்ளே சொல்லிப்போம். இந்த டீ இலையை பொறிச்சு ஃபேக்ட்ரிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய பேக்கில் போட்டு எந்த அளவுக்கு டைட்டாக அமுத்த முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக அமுத்திடுவாங்க. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று நீங்கள் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த இலையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று அந்த பேக்கோட வெயிட்டை ஃபேக்ட்ரியில் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய இலையை போட்டு அமுத்துறீங்களோ பேக்கோட அளவையும் கம்மி பண்ணலாம். இந்த செடியோட பேர் லென்டானா கெமரா. இதை நாங்கள் உன்னி செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல, ஏன்னா எல்லாமே லாட்டின் வேர்ட் அப்படிங்கிறதுனால. இதோட காய் முத்துனதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்ககிட்ட காட்டின இந்த உன்னிப்பூ, இதுக்கு முன்னாடி காட்டின அந்த இலை, இது எல்லாத்தோட ஒரிஜின் கண்ட்ரியுமே US தான். இந்த செடியோட பேர் மெடீரா வைன். இதை நீல்கிரி ஸ்பினாச் இல்லை மலபார் ஸ்பினாச்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்பினாச் பண்ணுறது எப்படிலாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா போய் இலையை ஃபேக்ட்ரியில் போட்டார். ஸோ அதனால் எனக்கு மெஷர் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல. இதுதான் ஃபேக்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த வழியிலேருந்து தான் இலை ஒவ்வொரு மூட்டையாக ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும். எவ்வளோ டீ இலை கொட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? ஆக்சுவலி இது ஆஃப் சீசன் அப்படிங்கிறதுனால இலை ரொம்பவே இன்றைக்கி கம்மியாக இருக்குது. இந்த ஒரே ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் டீ அதோட வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அதை ட்ரை பண்ணி, ஃப்ரை பண்ணி, பவுடர் பண்ணி, பேக் பண்ணுறது எல்லாமே நடக்கும். இது எங்கள் ஊர் ஆப்பிள் ட்ரீ. இலையெல்லாம் கொட்டி போய் எவ்வளோ பாவமாக இருக்குது பாருங்கள். ஊட்டி வீடியோஸ் நிறையா போடுங்க, ரொம்ப சூதிங்காக இருக்குன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.